ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ட்ரேடிங் ஸ்கில்லுக்கான லேர்னிங் கோர்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில இப்ப நம்ம வந்து டிஸ்கஷன் நம்பர் 2 எடுக்கிறோம். லேர்னிங் டிஸ்கஷன் நம்பர் 2 எடுக்கிறோம். இதில ஐடென்டிஃபையிங் த அப்ரோப்ரியேட் செக்டார் அண்ட் கம்பெனிஸ். நம்ம எப்படி ஒரு கம்பெனி செக்டார்ஸ் அண்ட் கம்பெனிஸ வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கான இன்புட்ஸ் பார்க்குறோம். ஒன்ஸ் இந்த டாபிக்ல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம், இதுலேருந்து மாஸ்டர் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து ப்ரொஃபஷனலிசம் தான். அதனால தான் நான் கேப்ஷன்ஸ் வந்து பி லைக் எ ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி நான் மாத்திருக்கிறேன். இப்ப இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ட்ரேடர்ஸ்க்கான குவாலிட்டி, இண்டிவிஜுவல் குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். பிளேலிஸ்ட் வந்து இதில கிரியேட் ஆயிருக்கிறதுனால, நீங்க அங்கேயும் போய் செக் பண்ணிக்கலாம். நான் கார்டும் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா போடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் குடுக்கலாம். நம்மளுடைய முக்கியமான இந்த லேர்னிங் கோர்ஸோட முக்கியமான நோக்கமே வந்து அறிவு சார்ந்த பயிற்சியும், பயிற்சியுடன் கூடிய முயற்சியும் என்னைக்கும் தோத்ததா சரித்திரமே இல்ல. சில நேரம் தவறலாம். ஆனா, நிச்சயமா தோக்கவே தோக்காது. இது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நோ டென்ஷன், நோ எமோஷன். இதுக்குள்ள ஓடியாந்துருவோம். ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம யாரோட மோதப்போறோம் அப்படின்னு சொன்னா, அவங்கலாம் ப்ரொஃபஷனல்ஸ். அவங்கலாம் நெறைய நாலேட்ஜ் இருக்கும். டெக்னிக்கலா வந்து அவங்க ஸ்கில்டாவும் இருப்பாங்க. அவங்களோட தான் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ண போறோம். அப்ப அவங்களுக்கு ஈக்குவலான அளவுக்கு நமக்கும் அந்த திறமை இருக்கும்போது, ரொம்ப நல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் இத நம்ம கொண்டு வரோம். இந்த இதுல வந்து நம்ம ஐடென்டிஃபையிங் த அப்ரோப்ரியேட் செக்டார் அண்ட் கம்பெனிஸ் செக்டார்ஸ் அண்ட் கம்பெனிஸ எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அதுக்கான இன்புட் என்ன? அப்படின்னு சொன்னோம்னாக்க, முக்கியமான இன்புட்டே வந்து எந்த செக்டாருக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு? அவ்வளோதான் கணக்கு. ரொம்ப சிம்பிள். எந்த செக்டாருக்கு டிமாண்ட் கூட இருக்கு? இப்ப இந்த டிமாண்டுக்கான காரணம் என்ன? ஏன்னா, எப்போதுமே காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். எனி மேனேஜ்மென்ட் டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். எனி சயின்ஸோட ரிசர்ச் லீட் எடுக்கக்கூடிய டிசிஷன் எடுக்கலாம். வாட் இஸ் அ காஸ்? வாட் இஸ் அ எஃபெக்ட்? இதுதான் காரணம். இப்போ ஒரு கொரோனாக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா, வாட் இஸ் அ காஸ்? இந்த வைரஸ் பரவியிருக்கு. கொரோனா வைரஸ் பரவிச்சு. அதுக்கான மருந்த கண்டுபிடிக்கிறோம். இதுதான். அப்ப இதுதான் டிமாண்டா வருது. எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க? காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்ப என்ன காரணம்? என்ன எஃபெக்ட்? அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப டிமாண்டுன்னு வருது அப்படின்னு சொன்னா, டிமாண்ட் இன்கிரீஸ் ஆக அப் ட்ரெண்ட் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். டிமாண்ட் கம்மியாக கம்மியாக டவுன் ட்ரெண்ட் ஆகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, என்விரான்மென்டல்ல நம்ம பார்க்கணும். இதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஸோ, இப்ப நம்ம ஒரு கம்பெனிய செலக்ட் பண்றோம், ஒரு செக்டார செலக்ட் பண்றோம், ஒரு கம்பெனிய செலக்ட் பண்றோம்னா, ஏன் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபியபிள் நமக்கு இருக்கணும். ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நமக்கு இருக்கணும். அப்ப மாத்திரம் தான் அதுல நமக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்தா மாத்திரம் தான் நம்ம வந்து ஹோப்ஃபுல்லா செய்ய முடியும். என்னைய பொறுத்தவரைக்கும் திடீர்னு ஒரு கம்பெனி ஏறுது அப்படின்னு சொன்னா, நான் அதுல பணம் போடுறேன், அதுலேருந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற லாஜிக்ல நான் ஃபிட் ஆக மாட்டேன். சில பேருக்கு அது வந்து மிகப்பெரிய லெவல்ல அது அந்த இடத்துல ஒரு ஸ்கில் இருக்கும். காலையில உட்கார்ந்தா ஒரு 5 நிமிஷத்துல கட 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 கடன்னு ஒரு கம்பெனிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி, அந்த கம்பெனிஸ்ல பணத்த போடுவாங்க. 2% 3% 5% டபக்குன்னு எடுத்துட்டு வெளியில வந்துருவாங்க. நம்ம இது வந்து இந்த மந்த்லி ஆனுவல் ட்ரேடர்ஸ் மாரிலாம் நெறைய நேரம் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அது ஒரு டைப் ஆஃப் ஸ்கில். பட் எனக்கு அந்த ஸ்கில் கிடையாது. அதனால நான் ஃபண்டமெண்டலா நான் ட்ரெயின் பண்ணி கொண்டு போறேன். பட் எந்த கம்பெனி போட்டாலும் சரி, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் நம்ம போடணும். எந்த செக்டார வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த செக்டாருக்கு டிமாண்ட் இருக்கோ, அந்த செக்டார் இன்கிரீஸ் ஆகப்போது. அ அது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அத வந்து அனலைஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கான இன்புட்ஸ் குடுக்கக்கூடியது தான் இந்த வீடியோ. இப்ப அனலைசிங் த என்விரான்மென்ட் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஏன்னா டிமாண்டுங்கிறது இட் இஸ் எ எஃபெக்ட். டிமாண்டுங்கிறது எஃபெக்ட். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன ஆகும்னா, என்விரான்மென்ட்டா தான் இருக்கும். இந்த என்விரான்மென்ட்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து ஒரு நீட கிரியேட் பண்ணுது. அந்த நீட கிரியேட் பண்ணாக்க, அது டிமாண்டா கன்வெர்ட் ஆகுது. அந்த டிமாண்ட் வந்து ஆக்ஷனுக்குள்ள வரும்போது, புட்டின் இன்டூ த ஆக்ஷன்னு வரும்போது, அது அந்த கம்பெனிஸ்க்கோ, ப்ராடக்ட்டுக்கோ ட்ரெண்டா மாறுது. இவ்வளோதான் சிம்பிள். அப்ப இந்த என்விரான்மென்ட், நீடு, டிமாண்ட், ட்ரெண்ட் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நமக்கு வந்து ட்ரெண்டுனா நமக்கு தெரியும். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அது நீங்க சார்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. இப்ப நமக்கு தேவை வந்து நீடுனா என்ன? டிமாண்ட்னா என்ன? இது எப்படி என்விரான்மென்ட்ல என்விரான்மென்ட் மூலமா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது? இதத்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வாட் இஸ் அ நீட்? என்விரான்மென்ட்ட நம்ம கேப்சர் பண்ணும்போது வாட் இஸ் அ நீட்? இது நீடுங்கிறது இட்ஸ் கிவ்ஸ் அ டிமாண்ட். டிமாண்ட தான் இது நமக்கு வந்து குடுக்குது. இப்ப இந்த இடத்துல ட்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்குவோம். ட்ரெண்ட் அப்படிங்கிறது
ட்ரெண்ட் மீன்ஸ்னாக்க மீனிங் அது வந்து டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்ல போகுது? மேல போகுது, கீழ போகுது, சைட்ல போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த ட்ரெண்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட் இருக்கும். இத கரெக்ட்டா ஒருத்தங்க பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்க லாங் டெர்ம்க்கு பயங்கரமா இன்வெஸ்ட் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி வந்துருது. இதத்தான் எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் என்னென்ன அப்படிங்கிறத போட்டு வச்சிருக்கிறாங்க. போட்டு வச்சுக்கிட்டு தான் உள்ள இறங்குவாங்க. நீங்க வந்து இந்த நம்ம இந்த இதுலலாம் அந்த இவங்கலாம் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோட இதுக்குள்ளலாம் நீங்க போயிட்டு அந்த ஃபேக்ட் ஷீட்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப தெளிவா தெரியும். எது எதுல எவ்வளோ வரணும், எது எதுல எப்பப்ப குறைக்கணும், எப்பப்ப கூட்டணும் எல்லாம் ரொம்ப தெளிவா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ட்ரெண்டோட அர்த்தம் என்னதுன்னா, ஃபேட் ட்ரெண்ட். ஃபேட் ட்ரெண்டுங்கிறது திடீர்னு வரும். என்ன காரணம்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு நியூஸ் இப்ப இன்னைக்கு நைட் ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அத வந்து ஷேர் மார்க்கெட்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஃபேட் ட்ரெண்ட். இந்த ஃபேட் ட்ரெண்ட் வந்து என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருக்காது. ஒரு ஒரு 2, 3 நாளோ, 1 வாரமோ, இல்லாட்டி 1 மாசமோ அந்த ஒரு சின்ன காலகட்டங்களுக்கு மாத்திரம் தான் இருக்கும். ஈவன் நம்ம வந்து அதானிக்குள்ள போவோம். அதானி என்னதான் ஹை வேல்யூவா இருந்தாலும், ரூ. 4000 அதானி என்டர்பிரைசஸ் வந்து ரூ. 4000 போய்க்கிட்டு இருந்த ஷேரு ஹிண்டல்பர்க் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சின்ன அனாலிசிஸ் போட்ட உடனே ரூ. 4000 ஷேர் ரூ. 900 வந்துச்சு. ஒரு 2, 3 மாசத்துலயே அது ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்துருச்சு. அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் 4 மாசத்துல திருப்பி அந்த இடத்த போ போ நெருங்கிட்டு இருக்கான். இப்ப இதெல்லாம் ஃபேக் ட்ரெண்ட். இது அதுக்கான ஒரு பேஸ் இருக்காது. காரணம் இருக்காது. இந்த காரணத்தினால இது மேல ஏறுது, இறங்குது. அதெல்லாம் காரணம் இருக்காது. அந்த காரணம் வந்து மேபி வந்து உண்மையான காரணமா இருக்காது. தவறான புரிதலா இருக்கலாம். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயம் அதுல இருக்கும். அதன் மூலமா ஏற்படக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது வந்து ஃபேட் ட்ரெண்டுன்னு சொல்றது. அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. அட்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப குறைச்ச நாள் தான். அட்மோஸ்ட் வந்து ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். இல்லாட்டி 1 ஆர் 2 மந்த்ஸ் இருந்தா அது ஒரு பெரிய விஷயம். இது ஃபேட் ட்ரெண்ட். இப்ப இந்த ஃபேட் ட்ரெண்ட வந்து நம்ம என்ன ஃபேட் ட்ரெண்ட்னா என்னன்னே தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டு திடீர்னு ஏறுது அப்டின்னோன கிடு 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 கிடுன்னு ஏத்தி விட்டுட்டு, நம்ம அந்த இடத்துல போயிட்டு ஏறுதுன்னொன்னு மேல இன்னும் போய் வாங்கிக்கிட்டோம்னா, அத அடுத்து அந்த ஃபேட் ட்ரெண்டோட இம்பேக்ட் போன உடனே சரிய ஆரம்பிச்சுருவான். அப்புறம் நம்ம திருப்பி மேல ஏறுமா, ஏறாதான்னு நமக்கு தெரியவே தெரியாது. இந்த பிரைட் டாட் காம் அப்படின்னு ஒரு ஷேர் இருந்தது. பிரைட் டாட் காம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ஷேர் நீங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு ரூ. 170க்கு மேல போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப எவ்வளோ ரூவாய்க்கு இறங்கியிருக்கு. திருப்பி அந்த ரூ. 170 வர்றதுக்கு என்ன காரணம்னு பாருங்க. ஏன் ரூ. 170 போனாங்கிறதுக்கும் நம்ம வந்து இதில கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த இந்த கோர்ஸோட அவுட்புட் வந்து பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி சொல்லிட்டோம். ஏன் இந்த கம்பெனி ரூ. 170க்கு போனா? ஏன் அந்த கம்பெனி இப்ப கீழ நிக்கிறான்? திருப்பி மேல எப்ப ஏறுவான்? மாட்டான். இந்த சொல்யூஷன் தெரியணும். அப்ப அந்த ரூ. 170 கிட்டக்க போகும்போதெல்லாம் நம்ம வந்து என்டர் ஆக மாட்டோம். ஏன்னா அந்த பேஸ் தெரிஞ்சிருச்சுனாக்க நம்ம உள்ள போறதா வேண்டாமாங்கிறது முடிவு ஈஸியா எடுத்துறலாம். இப்ப ஃபேட் ட்ரெண்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ட்ரெண்டுன்னு சொல்றோம். இது இந்த ட்ரெண்டுங்கிறது சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட். ஒரு மொமெண்டம் வந்து ஒரு டியூரபிலிட்டிக்கான ஒரு மொமெண்ட்ட கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நார்மலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, முன்னாடி வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. இப்போ மொபைல் ஃபோன் இருக்கு. அதிலிருந்து சோசியல் மீடியா டெவலப் ஆகுது. சிஸ்டம், டிஜிட்டல், இன்டர்நெட் இப்படியே ஒரு கலாச்சாரம் மாறிருச்சு. இப்ப என்ன ஆகுது, முன்னாடி அந்த காலத்தில ஸ்கூல் பிள்ளைங்க வந்து டீச்சர்ஸோட பாடமும், டெக்ஸ்ட் புக்கையும் மாத்திரமே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்த காலம் போயி, இன்னைக்கு டீச்சர் சொல்லிக் குடுக்கிறதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவா நீங்க YouTubeலயோ, மிச்ச அ சோசியல் மீடியாலயோ, இல்லாட்டி ஆன்லைன்லயோ வந்து சர்ச் பண்ணி எக்ஸ்ட்ராவான ஈவென்ட்ஸ்லாம் எடுக்க முடியுது. இன்னைக்கு ட்ரெண்ட் பாருங்க, டெக்ஸ்ட் புக்லேருந்து டிஜிட்டல் லேர்னிங்குள்ள போய்க்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு மாஸ் சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. அப்ப பழைய காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பேப்பர், நோட் புக்கு, பென்சில் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிமாண்ட் இருந்திருக்கும். இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன் போன உடனே பேப்பர், நோட் புக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் குறைஞ்சிட்டு, அதுக்கு பதிலா இன்டர்நெட்டு, பேக்கேஜ், கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், டேப் அதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க எப்படி நோட் புக் இன்க்ரீஸ் ஆச்சோ, அதே மாரி அங்க இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, இப்ப நம்ம வந்து ஆரம்பத்துல பார்க்கணும், நாளைக்கு இது ரெவல்யூஷனரா மாறப்போகுது அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஈவென்ட்ட நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதுக்கான அனாலிசிஸ்லாம் தான் நம்ம வரிசையா நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் மெகா ட்ரெண்ட். டோட்டலா நம்ம அந்த பாதைய விட்டுட்டு டோட்டலாவே மாறி வந்திருப்போம். ஒரு காலத்துல வந்து வேஷ்டி மாத்திரமே கட்டிக்கிட்டு இருந்தாங்க. காந்தி காலத்துல பிரிட்டிஷார் வர்றதுக்கு முன்னாடி. இன்னைக்கு வேஷ்டி கட்டுறதுங்கிறது கொஞ்சம் இருக்கு. ஆனா, மேஜரா நம்ம வெளியில எங்க போனாலும் நம்ம பாருங்க பேண்ட் போட்டுட்டு இருக்கிறோம். வேற எத கை விட்டுருக்கிறோம்னு பாருங்களேன். டோட்டலா அந்த ட்ரெண்ட் வந்து சுத்தமா மாறி இருக்கும். இதெல்லாம் வந்து என்னுடைய அருமையான விஷயங்கள், நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தாத்தா காலத்துல எங்க நானே தாத்தா, தாத்தா காலத்துல இருக்கக்கூடிய மக்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்கலாம் அந்த காலத்துல அது இருந்துச்சு, இந்த காலத்துல அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருப்பாங்க. டோட்டலா வந்து எல்லாமே மாறிரும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு விஷயத்த அபாலிஷ் பண்ணிரும். இன்னைக்கு டிவி சர்வீஸ் சென்டர் வந்து இருக்கான்னு பாருங்களேன். எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோக்குள்ள போயிட்டாங்க. பழைய பிக்சர் டியூப் டிவியெல்லாம் நம்ம இப்ப பார்க்கவே முடியாது. எல்லாம் வந்து அந்த ஸ்மார்ட் டிவி அந்த அந்த ஸ்மார்ட் டிவி எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவிக்குள்ள போயிட்டாங்க. அ ஈவன் கம்ப்யூட்டர் கூட வேணாம். டிவி ஆன் பண்ணாலே அதிலேயே யூடியூப பார்த்துக்கிற அந்த மாரிலாம் வேற வந்துருச்சு. ஸோ, இப்ப இது வந்து சின்ன சின்ன ஈவென்ட்லேருந்து அப்படியே வந்து கோர்த்து, கோர்த்து, கோர்த்து ஒரு சமூகம், சமுதாயம் ஒரு பழைய விஷயங்கள அப்படியே கழிச்சுட்டு, புது விஷயங்கள அப்படியே அ மாறி கொண்டு வர்றது வந்து மெகா ட்ரெண்ட். அதுக்கப்புறம் அதிலிருந்து தான் போய்க்கிட்டு இருக்கும். இதுக்கு வந்து முக்கியமான பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த மெகா ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு பெரிய கிரேட்டர் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்லாம் தான் மெகா ட்ரெண்டுக்கான முக்கியமான காரணமா இருக்கும். இந்த நீடுங்கிறது என்ன? இந்த என்விரான்மென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் நமக்கு ஒரு நீட குடுக்குது. என்ன வருது? முன்னாடி கம்ப்யூட்டர்ங்கிறது வந்து எங்கேயோ இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் இல்லாத வீடோ, இல்லாட்டி ஒரு பெர்சனோ அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா ஆன்லைன்ல நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. ஆன்லைனோட டிபெண்டபிலிட்டி வந்தாச்சு. அப்படி வந்த உடனே கம்ப்யூட்டரோட நெசசிட்டி உள்ள வருது. அப்ப ஒரு சேஞ்சஸ் நமக்கு வந்து ஒரு நீட குடுக்குது. அந்த தேவைய குடுக்குது. அந்த தேவையிலிருந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் அண்ட் டிமாண்ட் வருது. இந்த நீடு வந்து எத டிபெண்ட்ஸ் பண்ணியிருக்குனாக்க, பெர்சனல், ஃபேமிலி, சோசியல் அண்ட் அதர் என்விரான்மென்ட். இப்ப இந்த பெர்சனல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல். நான் ஃபீல் பண்ணும். எனக்கு கார் வேணும். எனக்கு வந்து இது வேணும். நம்ம வந்து மொபைல் வேணும். கம்ப்யூட்டர் வேணும். அ லேப்டாப் வேணும். அப்படின்லாம் நம்ம டிசைட் பண்றோம். நம்மளுடைய தேவை. எனக்கு இது இருந்தா நான் நல்லா செஞ்சிருப்பேன். அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி நம்ம நினைக்கும்போது, அது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெர்சனல் நீடா மாறுது. இது ஏன் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து வயசானவங்களுக்கு வந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிளுக்குலாம் நம்ம பார்த்தோம்னாக்க இந்த ஆன்டி ஏஜிங் கிரீம்னு ஒண்ணு விக்கிறாங்க. முகத்துல சுருக்கம்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு. இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கங்க. ஆன்டி ஏஜிங் கிரீம். நம்ம வந்து அ ஏன் இந்த இவ்வளோ நாள் இல்லாத ப்ராடக்ட் இப்பல்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ, அப்ப அது வந்து பெர்சனல் நீட். சரி, அந்த பெர்சனல் நீடுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸஸா இருக்க முடியும்? எய்தர் ஃபேமிலியா இருக்கலாம், சோசியலா இருக்கலாம், இல்லாட்டி அதர் என்விரான்மென்ட் இருக்கலாம். அதர் என்விரான்மென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொசைட்டி தான் அதர் என்விரான்மென்ட். அத கொஞ்சம் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஒரு ஒர்க் கல்ச்சர்க்குள்ள போறோம். அதுவும் சோசியல் என்விரான்மென்ட்க்குள்ள வந்துரும். எங்கெங்கெல்லாம் பழகுறோமோ அதான். அதர் என்விரான்மென்ட்ன்னு குடுக்குறதே தப்பு தான். அத வேணா முடிஞ்சா அழிச்சு விட்டுருவோம். இத வந்து சோசியல் என்விரான்மென்ட் 3 தானே. 3க்குள்ள தானே எல்லாமே. அப்ப நம்ம ஒர்க் கல்ச்சர் போறோம். நான் அங்க வந்து வயசானவங்களா காட்டிக்க கூடாது. நான் இளமையா காட்டிக்கணும். அப்படின்னு சொன்னாக்க, டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஆன்டி ஏஜிங் கிரீம்ஸ் யூஸ் பண்றாங்க. இல்லாட்டி அந்த ஸ்கின்ன வந்து என்ன, அந்த பளபளப்பாவோ, அந்த இளமையாவோ வச்சுக்கிறதுக்கான கிரீம்ஸ் யூஸ் பண்ண பெர்சனல் கேர்க்குள்ள வந்துருது. இது பெர்சனல் கேர்க்குள்ள பெர்சனலா நீடுன்னு நம்ம ஃபாலோ பண்றதுக்கு காரணம், நீடுன்னு ஃபீல் பண்றதுக்கு முக்கியமான காரணம் சோசியல். அதே மாரி தான் ஜென்ஸா இருக்கட்டும், இது வந்து கேர்ல்ஸு, பாய்ஸ்ன்னு நம்ம பிரிக்கல. நம்ம பிரிக்காம நம்ம வந்து ஜென்ரலா நம்ம பேசுறோம். அப்படி இருக்கும்போது, நீடு இப்படி தான் வருது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? என்விரான்மென்டல் சேஞ்சஸ். ஒண்ணு ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, இல்லாட்டி மக்களுக்கு வந்து ஒரு அந்த மைண்ட வந்து சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. இல்லாட்டி என்விரான்மென்ட்ல இப்போ டோட்டலாவே எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர ஆரம்பிக்கும்போது நமக்குள்ள போறோம்.
கார் ஏன் வச்சுக்கணும்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட கடன் வாங்கி வட்டி கட்டுறவங்க கூட சில நேரம் கார்ல வருவாங்க. நான் சொல்லுவேன், "ஏன் காருக்கான செலவ நீ வந்து எடுத்துக்கிற? பேசாம உட்ற வேண்டியதானேன்னு." "நீங்க சொல்றது சரிதான் சங்கர் சார். நமக்கு இது எக்ஸ்ட்ரா பர்டன் தான். ஆனா, நான் ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டு ஒரு ஆர்டர நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், உங்கள மாரி நான் நடந்துட்டு வேஷ்டி சட்டைய கட்டிக்கிட்டோ, இல்லாட்டி உங்கள மாரி டீ ஷர்ட்ட போட்டுக்கிட்டு இப்படி நடந்து போயி விட்டா செக்யூரிட்டி கூட என்னைய உள்ள விடமாட்டான். அப்படியே போய் பந்தாவா நான் அப்படி ஒரு பெரிய கார்ல போய் இறங்கினேன்னு வச்சுக்கங்களேன், எனக்கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிறது எனக்கு தானே தெரியும். அவனுக்கு தெரியாதுல்ல. அப்ப நான் போயிட்டு ஈக்குவலா உட்கார்ந்து நான் பேசுவேன். நீங்கலாம் போனா பெர்மிஷனுக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். அது உங்களுக்கு அது சூட்டபிள் ஆகாது. அப்படின்னு அவரு சொன்னாப்புல ஒரு தடவ. அ அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்ப இது வந்து பார்த்தோம்னா சோசியல் பிரஷர். ஏன் சில பேர் வந்து பார்த்தோம்னா, ஃபேமிலின்னு ல இருக்கக்கூடிய பிரஷர்னால ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் ஃபேமிலி பிரஷர்? பெர்சனல் நீடாவும் ஃபீல் பண்ணலாம். ஃபேமிலி நீடாவும் ஃபீல் பண்ணலாம். ஏன் நம்ம டிவி வாங்குறோம்? ஃபேமிலி நீடாவும் இருக்கலாம், பெர்சனல் நீடாவும் இருக்கலாம். சோசியல் பிரஷர்ன்னு இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். எப்படி வேணாலும் டாமினேட் பண்ணியிருக்கலாம். இந்த பிரஷர்னால தான் அந்த பெர்சனுக்கு நீடுங்கிறது ஒண்ணு ஃபீல் ஆகுது. ஒண்ணு தனக்கு தானே ஃபீல் ஆகணும். இல்லாட்டி நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள ஃபீல் பண்ண வைக்கணும். இதில கம்பெனிஸ் வந்து, "ஏன் நீங்க இவ்வளோ அழுக்கா இருக்கிறீங்க? நல்லா சுத்தமா இருங்க." அப்படின்னு கூட ஃபீல் பண்ண வைப்பாங்க. இப்படியும் நடக்கும். இப்ப டிமாண்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இங்க நீட் அரைஸ் ஆயிருச்சு. நீட் அரைஸ் ஆன உடனேயே அடுத்து 2 விஷயமா மாடிஃபை ஆகுது. ஒண்ணு வில்லிங் டூ பை. ஆமா. இது நம்ம வாங்கணும். வாங்குறதுக்கு பிரியம் இருக்கு அப்படின்னு. சரி வில்லிங் டூ பை வந்த உடனே வாங்கிருவானான்னாக்க வாங்க மாட்டான். என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, அவனுக்கு நான் அந்த பெர்சனுக்கு வந்து ஒண்ணு பர்ச்சேசிங் பவர் இருக்காது. இல்லாட்டி அவர் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கணும்னு நெனைப்பார். என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். பர்ச்சேசிங் பவரும், வில்லிங்னஸ் நீடும் சேர்ந்து இருக்கும்போது மாத்திரம் தான் வி கேன் பை ஆர் த பெர்சன் கேன் பை. அவர் அப்பதான் பை பண்ண முடியும். இல்லாட்டி பர்ச்சேசிங் பவர் இருந்து வில்லிங் டூ பை ஆப்சென்ட்டா இருந்தது அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட்ட வாங்க மாட்டாங்க. வில்லிங் டூ பை இருந்து பர்ச்சேசிங் பவர் இல்லைனாலும் அந்த ப்ராடக்ட்ட வாங்க மாட்டாங்க. ஸோ, அப்ப இந்த இடத்துல இது 2ம் அங்கே நீடு கிரியேட் ஆயிருது. இந்த இடத்துல நீடு கிரியேட் ஆயிருது. இது இந்த இடத்துல தான் ப்ராடக்ட்ட வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆட்டிட்யூட் செட் ஆகுது. இல்லாட்டி கன்விக்ஷன் செட் ஆகுது. அப்ப பர்ச்சேசிங் பவர் இட் மஸ்ட் பி பேக்ட் வித் த பர்ச்சேசிங் பவர். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல தான் நம்ம டேட்டா எடுக்கணும். நீடு எத்தன பேத்துக்கு இருக்கு? அவங்கெல்லாம் என்ன கேட்டகரீஸ்ல இருக்கிறாங்க? அவங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் இருக்கா? வில்லிங்னஸ் டூ பை இருக்கா? எவ்வளோ பெர்சன்டேஜ்க்கு இருக்கும்? இந்த வில்லிங்னஸ் டூ பை எவ்வளோ பெர்சன்டேஜ்க்கு இருக்குங்கிறது, அந்த பர்ட்டிகுலர் பிராண்டுக்கோ, இல்லாட்டி ப்ராடக்ட்டுக்கு ஏத்த மாரி ஒரு அ பிசினஸ் சர்வே பண்ணுவாங்க. பிசினஸ் சர்வே, கன்சியூமர் பிஹேவியர் சர்வே பண்ணுவாங்க. ஆனா பர்ச்சேசிங் பவர் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கவர்மெண்ட் குடுக்கக்கூடிய டேட்டாஸ்லயே கண்டுபிடிச்சிரலாம். அந்த இதெல்லாம் நம்ம வந்து எப்படிலாம் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒர்க் பண்ணத்தான் போறோம். நம்ம எல்லாத்தையும் இந்த வீடியோல பண்ணுவோம். இப்ப என்விரான்மென்ட் எப்படி பிரியுது அப்படின்னு சொன்னா 2 என்விரான்மென்ட். ஒண்ணு மேக்ரோ என்விரான்மென்ட், இன்னொன்னு மைக்ரோ என்விரான்மென்ட். என்விரான்மென்ட் அனாலிசிஸ்ல மேக்ரோ என்விரான்மென்ட் அனாலிசிஸ்ல நமக்கு நீடு, ட்ரெண்ட் இதெல்லாம் டிமாண்ட் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். மைக்ரோ என்விரான்மென்ட் அனாலிசிஸ்ல தான் எந்த ப்ராடக்ட்ங்கிறத காட்டிலும் எந்த கம்பெனிஸ்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஓவராலா அந்த ப்ராடக்ட்டுக்கோ, அந்த கேட்டகரிக்கோ, செக்டாருக்கோ என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு போயிரும். இங்க வரும்போது தான் அப்ரோப்ரியேட்டா நம்ம ஒரு கம்பெனிய செலக்ட் பண்ண முடியும். இப்ப இது 2த்தையும் மைக்ரோ அப்படின்னு மேக்ரோ அப்படின்னு சொன்னா அ எக்ஸ்டர்னல் பெருசு. மைக்ரோன்னா சின்னது வித்தின் தட். இப்ப மேக்ரோ என்விரான்மென்ட்ங்கிறது டெமோகிராபிக் என்விரான்மென்ட், எக்கனாமிக் என்விரான்மென்ட், டெக்னாலஜி என்விரான்மென்ட், பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் என்விரான்மென்ட். இதுதான் டாமினன்ட் பண்ணுது. டெமோகிராபிக் என்விரான்மென்ட்ங்கிறது ஸ்டடி அபவுட் த மேன்கைண்ட். இந்த மக்கள் அவங்களுடைய பிஹேவியர் என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, கல்ச்சர் என்ன, அவங்க இந்த இதுக்கு எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் சேர்த்து படிக்கிறது வந்து டெமோகிராபிக் என்விரான்மென்ட். டெமோகிராபிக் என்விரான்மென்ட்ட அசஸ் பண்ணும்போது மாத்திரம் தான், இதுக்கு டிமாண்ட் இருக்கு, இல்ல அப்படின்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேஷனேட் அப்பேரல்ஸ் ஷூலாம் கொண்டு வரலாம். ஆனா, இங்க டெமோகிராபிக் என்விரான்மென்ட்ல அதுக்கான கல்ச்சரே இல்ல அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஷூவ கடையில வச்சு வேலைக்கு இல்ல. அவன் கல்ச்சரே மாத்துவான். அப்ப கல்ச்சரே மாத்துறான்னாக்க, அங்க ட்ரெண்ட் அண்ட் மெகா ட்ரெண்ட் உள்ள ஓடியாந்துரும்.
அப்ப இந்த கல்ச்சர்லேருந்து அந்த கல்ச்சருக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போணும்னு. இத வந்து நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் என்விரான்மென்ட் பிளஸ் இதுல சோசியல் குரூப்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த சோசியல் குரூப்ஸ் இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அ இத வந்து இப்படியெல்லாம் நீங்க இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் மாறணும், அப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நெறைய எக்ஸ்போஸ் பண்ணி பாருங்க. அது கம்பெனிஸ்க்கு வந்து நெறைய இந்த கலாச்சாரத்த மாத்துறதுல வந்து நெறைய பங்கும் அட்வர்டைஸ்மென்ட் மூலமா அவன் ட்ரை பண்ணுவான். கலாச்சாரத்த மாத்துறதுக்கு நம்ம சொன்னோம்ல ஆன்டி ஏஜிங் இருக்கு. ஆன்டி ஏஜிங் கிரீம்னால என்ன இருக்கு? என்ட்ட கேட்பாங்க, "என்ன சங்கர் சார் சால்ட் அண்ட் பெப்பரா?" அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், "ஏன் சார் டை எல்லாம் அடிக்க வேண்டியதானே சார்? இளமையா காட்ட வேண்டியதானே சார்?" "ஆமாப்பா. எனக்கு வந்து என்ன டை அடிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருவேன். இதுதான் என் வயசுக்கு உண்டான அனுபவத்துமே இதுல தான் வெளிப்படுது. இத ஏன் நான் மறைக்கணும் அப்படின்னு நான் கவுண்டர் அட்டாக் போடுவேன். அப்ப நான் கல்ச்சர்ல நான் மாறல. ஆனா, இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய காட்டிலும் வயசானவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இளமையா அப்படியே டை எல்லாம் அடிச்சுட்டு, அந்த கிரீம்லாம் போட்டு சுருக்கம் கூட இல்லாம காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப வந்து என்ன ஆகுது ஆன்டி ஏஜிங்க்கு உள்ள வந்துருது. ஆன்டி ஏஜிங்க்குள்ள வருது. இன்னைக்கு கம்ஃபர்ட்டோட நீட் என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாரி அந்த லிக்விட் எக்ஸல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா? சவுக்காரம்னு ஒரு சோப்பு. மஞ்ச கலரா இருக்கும். சவுக்காரம். அத வந்து இ இதே யுனிலீவர் தான் சன்லைட்டுங்கிற பிராண்ட்ல மார்க்கெட் பண்ணான். நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால இன்னைக்கு அவைலபிளா இருக்கும். இந்தியாலயுமே ஆரம்ப காலத்தில சன்லைட் வந்தான். ஆனா, அவனால ஜெயிக்க முடியல. அன்னைக்கு கோஆப்பரேட்டிவ் காதி அண்ட் வில்லேஜ் கோஆப்பரேட்டிவ் செக்டாரோடைய டாமினேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சவுக்காரம்னு சொன்னா போதும். மஞ்ச கலர்ல ஒரு பார் வரும். அத வச்சு தேய்ச்சு தேய்ச்சு கிணத்துலயோ, அ ஆத்தங்கரையிலயோ போய் துவச்சு வாரத்துக்கு 1 நாள் வீக்கெண்ட்ல. மத்தியானம் போய் துவச்சுட்டு வந்து எல்லாத்தையும் உணர்த்தி வச்சுக்குவாங்க. அந்த மாரி கிராமத்து சூழ்நிலையில தான் நாங்கலாம் வளர்ந்தோம். இன்னைக்கு என்ன இருக்கு? லிக்விடேட்டர் இருக்கு. அந்த லிக்விடேட்டரும் என்ன பண்ணான், முன்னாடி 50 நிமிஷம் ஊற வச்சுட்டு இருந்தான். 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஊற வைங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு அந்த சர்ஃபோட ஆட பாருங்களேன். 1/2 மணி நேரம் நீங்க ஊற வைங்க. அந்த 1/2 மணி நேரத்தில குழந்தையோட என்கேஜ் பண்ணுங்கன்னு அந்த அம்மா டான்ஸ் ஆடுவாங்க. இன்னைக்கு என்ன பண்றான், லிக்விடேட்டர போட்டு 15 நிமிஷம் நீங்க வந்து நேரடியா வாஷுக்கு போயிரலாம்ங்கிறான். அப்ப இதோட சேஞ்சஸ் எப்படி வருது? இதெல்லாம் தான் அப்படியே கல்ச்சர மாத்தி கொண்டு போயிட்டாங்கல்ல டெமோகிராபிக் என்விரான்மென்ட்ல. அதுக்கப்புறம் எக்கனாமிக் என்விரான்மென்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒண்ணு வந்து வில்லிங்னஸ் டூ பை. இது டெமோகிராபிக் என்விரான்மென்ட்ல மாறணும். 2வது பர்ச்சேசிங் பவர். இது எக்கனாமிக் என்விரான்மென்ட்ல வரும். எக்கனாமிக் என்விரான்மென்ட் பைசா இருந்தா தானே வாங்க முடியும். கண்ட்ரிக்கு பைசா இருந்தா தான் இண்டஸ்ட்ரிய டெவலப் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரிய டெவலப் பண்ணா தான் வேலைவாய்ப்புகள் உருவாகும். வேலைவாய்ப்பு உருவாகும்போது மாத்திரம் தான் இண்டிவிஜுவலுக்கு இன்கம் பெருகும். இன்கம் பெருகும்போது மாத்திரம் தான் இவன் வாங்கலாம், வாங்க வேண்டான்னு இருக்கலாம். யோசிப்பான். இல்லாட்டி ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஸோ, அப்ப எக்கனாமிக் என்விரான்மென்ட்ட நம்ம வந்து மெஷர் பண்ணணும். நான் இதெல்லாம் கண்ட்ரிக்குள்ள வரும்போது, அந்த இடத்துக்குள்ள வரும்போதே எஃப்ஐஎஸ் அதெல்லாம் மெஷர் பண்ணிருவாங்க. பெர் கேப்பிட்டா இன்கம் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க பையிங் பவர் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. நம்ம மக்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிறலாம். இதுக்கு அடுத்தது டெக்னாலஜி. நம்ம அன்னைக்கு கையில துவச்சுக்கிட்டு இருந்தது போயி, அதுக்கப்புறம் ஏஞ்சல் வாஷிங் மிஷின்னு ஒரு ஒரு ட்ரம் வந்தது போயி, இன்னைக்கு வந்து எவ்வளவோ வந்து என்ன ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்துருச்சு. டெக்னாலஜி டெவலப்மென்ட். ஃபேன் எடுத்துக்குவோம். அதுல என்னென்னமோலாம் டெக்னாலஜி டெவலப்மென்ட் வந்துருச்சா? இப்படி வந்து ஒவ்வொன்னும் இந்த டெக்னாலஜி டெவலப்மென்ட் வரும்போது எகெயின் திருப்பி திஸ் வில் ஆக்ட் ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சர் ஃபார் த நீட் செட். நீடு வந்து தேவைய புரிஞ்சுக்கிறதுக்கு, தேவைன்னு உணர்றதுக்கு இது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகும். இன்னைக்கு கரண்ட் சார்ஜ் ஜாஸ்தியா இருக்கு என்விரான்மென்ட். உடனே அவன் என்ன பண்றான், ஐஐடி மெட்ராஸ்லேருந்து ஏதோ ஒரு புதுசா ஒரு மோட்டர் ஒண்ணு கண்டுபிடிக்கிறான். 50% கரண்ட் மிச்சமாகும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்ட போட்டு அத அ ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மோட்டருக்கு பேரு டெக்னிக்கலா என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கு ஏதோ ஒரு பிராண்ட் வருது. இந்த ம ம இது வந்து அந்த ஒரு ஆட் கூட வருதுல்ல. எ யாராலயும் இவ்வளவு கரண்ட்ட கம்மி பண்ணி செலவு பண்ண முடியாது. அப்டின்ன உடனே அந்த பிராண்ட தலைக்கு மேல காட்டிட்டு இருப்பாய்ங்கல்ல, இந்த ஃபேன் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாரி வருது. டெக்னாலஜி டெவலப்மென்ட். சாதாரணமா அம்பாசிடர் கார்லயும், பிரீமியர் கார்லயும் போய்க்கிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு என்னமோ ஒரு கார்லாம் வாங்கி வச்சுட்டு, மேல ஓப்பன் பண்ணி நின்னுகிட்டே வேற போறாங்க. இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் என்விரான்மென்ட் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இந்த மாதிரியான என்விரான்மென்டல் சேஞ்சஸ்க்கு.
அது வந்து இருக்கும். சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லீகல் என்விரான்மென்ட்டு நெறைய இடங்கள்ல நமக்கு தெரியும். பேன் பண்ணுவாங்க. இல்லாட்டி அத ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நீட் செட்டுக்கான ஒரு முக்கியமான காரணிகள். காரணிகள் அப்படின்னு சொன்னா காசஸ் ஃபார் த நீட் செட். நீட் டெவலப் ஆயிருச்சுனாக்க டிமாண்ட் டெவலப் ஆகும். டிமாண்ட் டெவலப் ஆயிருச்சுனாக்க ஆக்ஷன் அப்படிங்கிறது ட்ரெண்டுக்குள்ள ஓடியாந்துரும். சரி. எப்படி நம்ம வந்து கம்பெனிய செலக்ட் பண்றது? இப்ப நம்ம வந்து என்விரான்மென்டல்லாம் ஸ்டடி பண்ணிட்டோம். இந்தந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் சான்ஸஸ் இருக்கு. இதுக்கு இருக்கு. டிமாண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கொண்டாந்துர்றோம். நீங்க எப்பி நூடுல்ஸா இருக்கட்டும். நூடுல்ஸ்ல வந்து இங்க நமக்கு வந்து பாயினியர் இருக்கும். பாயினியர்ன்னு நம்ம எடுத்தோம்னா மேகி நூடுல்ஸ். 2 மினிட்ஸ் அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆட் கொண்டு வந்தான். நீங்க 2 மினிட்ஸ் நீங்க ஆட் கொண்டு அந்த மேகி நூடுலோட இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த த வ வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு? நீடு வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க. இப்ப வந்து ஒரு விஷயம் நம்ம சுத்தமா மறந்தே போன கல்ச்சர் சேஞ்ச நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான் பல் தேய்க்கணும்ன உடனே அடுப்புல இருந்து சாம்பல் எடுத்து குடுப்பாங்க. டபக்குன்னு அத வச்சுட்டு பல்ல தேய்ச்சுட்டு வருவோம். சாம்பல் டேஸ்ட்டாவும் இருக்குன்னு வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பவுடர் மாறுச்சு. அப்புறம் பேஸ்ட்டு. இன்னைக்கு டூத் பவுடரே எங்கேயும் யாரும் வாங்குறாங்களான்னு தெரியல. அப்படியே கம்ப்ளீட்டா மாறிருச்சு. முன்னாடி கையில தேய்ச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு பிரஷ். இது டோட்டலா கல்ச்சரே சேஞ்ச் ஆயி போச்சு. இனிமே டிமாண்ட் என்ன ஆகுது இதுக்குள்ள. அப்ப இவன் சென்சிட்டிவ் டீத்ன்னு ஃபீல் பண்றான். உடனே சென்சிட்டிவ் டூத் பேஸ்ட்டும் போடுறாய்ங்க. சென்சிட்டிவ் டூத் பிரஷ்ஷும் போடுறாய்ங்க. இதுக்கப்புறம் மவுத் வாஷரும் போடுவாய்ங்க. இப்படியே போயிட்டுருக்கும். சரி. இப்ப இந்த மாரி நீடு செட் ஆயி, டிமாண்ட் செட் ஆயி எல்லாம் வருது. இப்ப இந்த நீடு, இந்த டிமாண்ட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து அ ம அவங்களுடைய பிராண்டுக்கு, கம்பெனிக்கு டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும். இப்ப இந்த கம்பெனிய நம்ம எப்படி அசஸ் பண்றது? இந்த கம்பெனிய அசஸ் பண்றது மூலமா, இத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? ஒண்ணு நேரடியா என்விரான்மென்டல் சேஞ்சஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் மெகா ட்ரெண்டுக்கு வரும். கரண்ட் ட்ரெண்டுக்கு வரும்போது, நமக்கு வந்து அந்த ட்ரெண்டுக்குள்ள வரும்போது, அந்த கம்பெனியோட டிமாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இப்ப இந்த கம்பெனியோட ஆர்டர் டூ பேமெண்ட் சைக்கிள் அண்ட் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இந்த 2த்த வச்சுமே இந்த கம்பெனிய நம்ம வந்து அசஸ் பண்ணணும். நீங்க நம்மளுடைய வீடியோஸ கம்பெனியோட அனாலிசிஸ்ல நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னாக்க, ப்ராப்பரா நம்ம ஃபர்ஸ்ட்டு இத பார்த்திருப்போம். புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் பார்த்திருப்போம். பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட் பார்ப்போம். என்ன காரணம்னா, இங்க தான் வருது. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மென்ட்ன்னு பார்க்கும்போதும் ரேஷியோவ பார்ப்போம். டெப்ட் இது வந்து டெப்டார்ஸ் பேமெண்ட் சைக்கிள் பார்ப்போம். கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பார்ப்போம். அ இது கிரெடிட்டார்ஸ் பேமெண்ட் சைக்கிள் பார்ப்போம். ஏன்னா, இங்க ஒரு தொய்வு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனியோட டிமாண்ட் கம்மியாகுதுன்னு பார்க்குறோம். இப்ப நான் ஒரு கம்பெனிய வந்து எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அந்த கம்பெனிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஐடிசி சும்மா எடுப்போம். புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எடுப்போம். இப்ப இங்க ஐடிசியோட சேல்ஸ் ரிப்போர்ட் பாருங்களேன். அ இது வந்து 2018ல 43, 48, 49, 49, 60. 2022ல வந்து 60 வந்துருச்சு. 2023ல 70 வந்துருச்சு. ஆனா, இந்த 60 வந்தப்ப ஏற்கனவே இருந்த புராஃபிட்ட காட்டிலும் இது கம்மியாயிட்டே இருக்கு. 35, 34 இப்ப என்னமோ 36ன்னு ஒரு 2% ஏறியிருக்கு. டிமாண்ட் வந்து ரீசெட் ஆகுது. நெறைய பேத்துக்கு ஐடிசி ஏன் இறங்குது? யுனிலீவர் ஏன் இறங்குது? அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இவங்கலாம் கன்சியூமர் ப்ராடக்ட் தானே. ஐடிசியோட ப்ராடக்ட்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இவனுடைய ரிப்போர்ட்ல வந்து கம்ப்ளீட்டா அவனோட ப்ராடக்ட்ட பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்ப இந்த நம்ம ஐடிசில பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இங்க இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம், ஓரளவுக்கு கிராஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்கிறான். நெட் ப்ராஃபிட் எடுக்கிறோம். இந்த இதில வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின போட மாட்டாய்ங்க. இப்ப இதில வந்து பார்த்தோம்னா 25லேருந்து 20,000 19,000 கோடி ரூவா நெட் ப்ராஃபிட் எடுக்கிறான். அப்ப இதுவே 36% அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து ஒரு 5 கோடி ரூவா அப்படின்னாவுன்னா 5 1/5 36%ல 1/5 அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட அ ஒரு 15 1/5 அப்படின்னாக்க 36 7 இதிலிருந்து நமக்கு வந்து 5ன்னா 7 கழிச்சோம்னா 25% 26, 27% வந்து நெட் ப்ராஃபிட் அவனுக்கு கிடைக்குது. இத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்ப கேஷ் ஃப்ளோவ பார்ப்போம். இப்ப இந்த இடத்துலேருந்து டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுது, ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகுது. அதாவது சேல்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே ப்ராடக்ட் யூனிட் சேல்ஸ்னால வந்திருக்கா? இல்லாட்டி விலை ஏத்துனதுனால சேல்ஸ் வந்திருக்கா? விலை ஏத்துனாலும் இந்த ஃபிகர் ஓடியாந்துரும். ஆனா யூனிட் சேல்ஸ் வரல அப்படின்னு சொன்னா டிமாண்ட் இல்ல. விலை ஏத்துறது வேற, யூனிட் சேல்ஸ் வேற. அந்த டீட்டெயில தான் இவங்க குடுக்க மாட்டேங்கிறாய்ங்க. அந்த டீட்டெயில மாத்திரம் தான் குடுக்க மாட்டேங்கிறான். அந்த டீட்டெயில மாத்திரம் குடுத்தான்னு வச்சுக்கங்க, ரொம்ப அழகா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் த யூனிட் சேல்ஸ்? இப்ப ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள்.
ஒருத்தர் வந்து 10,000 யூனிட் வந்து சேல் பண்றாரு. ப்ராடக்ட்ட சேல் பண்றாரு. அதோட விலை ரூ. 1 இருக்கு. அப்ப அது என்ன ஆகும்? ரூ. 10,000 ரெவென்யூல காட்டிக்கிட்டு இருக்கும். இப்ப அடுத்த வருஷம் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? 10,000ங்கிறது ஒரு 10% ஏறி 11,000 வரணும்னு எதிர்பார்ப்போம். அப்படி 11,000 வந்ததுன்னா, யூனிட் இது வந்து சேல்ஸ் ஃபிகர், ரெவென்யூ ஃபிகர் எவ்வளோ காட்டும்? 11,000ன்னு காட்டும். அதுக்கு பதிலா 10,000 சேல்ஸே இன்கிரீஸ் ஆகல. அதுக்கு பதிலா இவரு ரூ. 1 10 பைசான்னு போட்டாலும், அவரு 10,000க்கு பதிலா 11,000க்கு பதிலா 10,000 அப்படியே ரிமைண்டா இருக்கட்டும். ரூ. 1க்கு பதிலா ரூ. 1 10 பைசான்னு ஏத்தினாலும், ரெவென்யூ என்ன ஆகும்? 11,000ன்னு காட்டும். ஆனா, இங்க உள்ள அர்த்தம் என்னன்னாக்க, யூனிட் சேல்ஸ் கூடல. விலைய ஏத்தியிருக்கிறாரு. அப்பன்னா டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகல. அப்ப அடுத்த தடவ டிமாண்ட் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப பிரைஸ ஏத்துனதுனால மாத்திரமே நமக்கு வந்து சேல்ஸ் கூடிருச்சுன்னா, ஆஹா! டோட்டல் ரெவென்யூ இவ்ளோ எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புரொஃபஷனல்ஸ் ஏமாற மாட்டாங்க. அவங்க டெப்த்தா உள்ள போய் பார்ப்பாங்க. எவ்வளோ யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து இந்த பிரேக்கப் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கிறதே இல்ல. அப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா எல்லாருமே கண்டுபிடிச்சுப்புடுவாய்ங்க. அதனால இந்த பிரேக்கப் நமக்கு அதிகமா கிடைக்கிறதில்ல. நம்ம தேடி தேடி போய் கண்டுபிடிச்சா தான் உண்டு. இப்ப வந்து ஐடிசியோட குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்தேன். ஏன்னா, இந்த குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டுக்கும், இந்த குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இந்த குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் வேற வேறையா இருக்கு. இது வந்து செக்மென்ட் அனாலிசிஸ். ஐடிசி கார்ப்பரேட்ங்கிறதுனால செக்மென்ட் அனாலிசிஸ். ஆனா, நம்ம வந்து இந்த இதனால இத நான் எடுத்து வச்சேன். இத எடுத்து வச்சேன். சரி, இப்ப இந்த ஐடிசி கம்பெனிய வந்து நம்ம வந்து இந்த சேல்ஸ் ஃபிகர்லேருந்து எடுத்துக்கிறோம். இப்ப கேஷ் ஃப்ளோ போடுவோம். கேஷ் ஃப்ளோ போடும்போது பார்த்தீங்கன்னா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில மைனஸ் இருக்கு. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல மைனஸ் இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு. கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன் நல்லா இருக்கு. அப்ப கேஷ் ஃப்ரம் ஆப்பரேஷன் வந்து நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிவ் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு. ஆனா, நம்ம அத இன்வெஸ்ட்மென்ட்க்கு கொஞ்சம் டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கு டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ஃபினான்சிங் ஆக்டிவிட்டிக்கு அப்டின்னாக்க, டிவிடெண்ட் பெய்டுக்கு தான் ரூ. 15,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. மத்தபடி கடன் வாங்கல. டிவிடெண்ட் பெய்டுக்கு தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இவனோட அந்த வருமானத்த லாபம்ங்கிறது பெரும்பகுதி மக்களுக்கு பிரிச்சு குடுத்துடுறாங்க. அப்படி பிரிச்சு குடுத்ததுக்கு பிறகு, இவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு நெட் கேஷ் ஃப்ளோ இங்க வந்து ரொட்டேஷனுக்கு இவ்வளவு இருக்கு. அப்ப இது ஓரளவுக்கு ஓகே. அப்ப ஃபினான்ஷியலா ஒழுங்கா ஹேண்டில் பண்றாங்க. இப்ப இங்க பார்ப்போம். டெப்டார்ஸ் டேஸ் வந்து 15 இப்ப இருக்கு. ஏற்கனவே வந்து பாருங்களேன், அப்படியே இந்த 17, 16, 25, 19 இந்த டயத்துலலாம் வந்து ஐடிசியோட ஷேர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமா ஏறி இருக்காது. ஏன்னா, இதெல்லாம் விலை கூடி இது வந்து நாட்கள் கூடிக்கிட்டே இருந்திருக்கு. டெப்டார்ஸ் டேஸ். அதுக்கப்புறமா ஆஃப்டர் கொரோனா பார்த்தீங்கன்னா, டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து 30லேருந்து 15ஆ குறைஞ்சிருக்கு. அதே மாரி டேஸ் பேயபிள் இது வந்து நமக்கு வரக்கூடியது. இங்க டேஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா, 60லேருந்து 59 80 போயிருந்திருக்கு. 80லேருந்து 59ஆ குறைஞ்சிருக்கு. 2 மாசம் எடுத்திருக்கிறாங்க. இன்வென்டரி டேஸ் பாருங்க. இங்க கிட்டத்தட்ட 250 நாள், 240, 250 நாள் இருந்ததுலேருந்து 150ஆ குறைஞ்சிருக்கு. அப்ப கம்பெனியோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் பாருங்க 200 நாள் கிட்டக்கையில இருந்து இப்ப 100 நாளா குறைஞ்சிருக்கு 3 மாசம். இத கனெக்ட் பண்ணிட்டு தான் இவன் வந்து இங்க வந்து பே பண்ணுவான். அதற்கப்புறம் நம்ம குடுக்க வேண்டியது எல்லாத்துக்கும் நம்ம நம்ம குடுக்க வேண்டியதுக்கு இதுலேருந்து வசூல் பண்ணி குடுப்போம். நமக்கு வர வேண்டியவங்களுக்கு சீக்கிரமா வாங்குவோம். அப்ப கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தோம்னாக்க 105 நாளா குறைஞ்சிருக்கு. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்ப இதோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப இதே இது வந்து கூடிக்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கங்க, டிமாண்ட் கம்மியாகுதுன்னு அர்த்தமாகும். அது மாரி வேற ஏதாவது கம்பெனிஸ்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து டிமாண்ட் வந்து கூடிக்கிட்டே இருக்குன்னா, அது நம்மளே நெறைய வீடியோஸ்ல இந்த மாரிலாம் வந்திருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்லாம் இவ்வளோ தூரம் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு வந்திருக்கு. ஸோ, அப்ப இந்த கம்பெனிஸ வந்து நம்ம வந்து அ இப்படி செக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வந்து கம்பெனிஸ ஸ்ட்ரென்த்தான கம்பெனிஸ் எடுக்க போறோம். இதற்குள்ள இருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம அ ப டெக்னிக்கலா அந்த கம்பெனிய அனலைஸ் பண்ணும்போது, ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்றதுக்கு எப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் நம்ம. இப்ப நமக்கு சில சைட்ஸ் எங்க இருந்தெல்லாம் இந்த டேட்டா எடுக்கலாம்னா, ட்ரேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இந்தியா கவர்ன்மென்ட் ஆஃப் மினிஸ்ட்ரில குடுக்குறாங்க.
அதுக்கு உண்டானத லிங்க் இங்க இருக்கு. நம்ம இந்த லிங்க்ல இருந்து நம்ம என்ன பார்க்க முடியுது? இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேருந்து. இப்ப ஒரு ப்ராடக்ட்டோ இல்லாட்டி செக்டாரோ நம்ம எடுத்துக்கிறோம். கமாடிட்டியோ எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். அது வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. கமாடிட்டி வைஸ் எக்ஸ்போர்ட் எந்தெந்த கண்ட்ரிக்குலாம் போயிருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி சும்மா ஒரு ஆட்டோமொபைல்னு போட்டு பார்ப்போமே. நம்ம வந்து ஆட்டோமொபைல்னு போடுவோமே. சும்மா ஆட்டோமொபைல்னு போடுவோம். நமக்கு அது கமாடிட்டியோட கோட் நம்பர் தெரியாது. அதனால நம்ம வந்து இங்க வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரிய குடுத்துக்குவோம். கமாடிட்டி கோடு தெரியாது. அம் கண்ட்ரி நேம் கண்ட்ரி நேம் இல்ல. சார்ட் கண்ட்ரி நேம் அது இருக்கட்டும். இங்க வந்து நம்ம தெரியல. சும்மா வந்து டூ வீலர்ன்னு குடுப்போம். டூ வீலர்ன்னு குடுத்துட்டு சப்மிட் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், 2 காட்டுது. இது டூ வீலர், இது வந்து டூ வீலர் இல்ல 3 அண்ட் மோட்டார் கார்ஸ் காட்டுது. இப்ப இதோட டிமாண்ட் எப்படி இருக்குங்க? இத கிளிக் பண்ணோனே இங்க வந்துருது. இந்தியன் ரூபீஸ்ல வேணுமா? யுஎஸ் டாலர்ல வேணுமா வேல்யூ அப்படின்னு கேட்குது. இப்ப எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் 2002ல அனுப்பிச்சிருக்கிறாங்க, 2022ல அனுப்பிச்சிருக்கிறாங்க, 2023லலாம் எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்களா யூனிட் சேல்ஸு. இங்க யூனிட் சேல்ஸுக்கு குடுத்துருக்கிறாங்க. வேல்யூ மாத்திரம் குடுக்கல. இது பணம். இது யூனிட் சேல்ஸ். இப்ப டூ வீலரோட எக்ஸ்போர்ட் மார்க்கெட் கம்மியாகிட்டே இருந்திருக்கு பாருங்க. 2022, 23 கம்பேர் பண்ணும்போது 23, 24ல ஒண்ணுமே இல்ல. கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. மலேசியாவுக்கு குடுக்கல, சீஷெல்லஸ் குடுக்கல, ஸ்ரீலங்காக்கு 22, 23ல குவான்டிட்டி அனுப்பிச்சிருக்கிறாங்க. 23, 24ல இல்ல. அதுக்கப்புறம் இந்த இது வந்து தசானியா இல்ல. டோட்டலா நமக்கு வந்து மலேசியாவுக்கு அனுப்பிச்ச ரூ. 49,00,000 மாத்திரம் தான் யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு. யோசிச்சு பார்ப்போம். அப்ப இவங்க ஒரு 30% 40% எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல்லா டொமஸ்டிக்ல தான் கொண்டு போய் குடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப டொமஸ்டிக் டிமாண்ட் என்ன ஆகுது? டொமஸ்டிக் டிமாண்டுக்குள்ள தான் இன்னைக்கு குடுக்குற மாரி ஆயி போயிருது. சரி, இப்ப கார் மேனுஃபேக்சரர்ஸோட இத பார்ப்போம். இப்ப பார்த்தோம்னா, கார் மேனுஃபேக்சரர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாய்ங்க பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காய்ங்க. கூடியிருக்கா, குறைஞ்சிருக்காங்கிறத ஃபைனல் ஃபிகர்ல தெரிஞ்சு போயிரும். குறைஞ்சிருக்கு. 3,62,000 அ இது போய்க்கிட்டு இருந்தது 2,30,000ன்னு வந்திருக்கு. யுஎஸ்ஏக்கு கூட கார் அனுப்பிச்சிருக்கிறாய்ங்க. ஆனா முன்னாடி ரூ. 76,00,000 அனுப்பிச்சு ரூ. 76,00,00,000 76,00,000 அனுப்பிச்சது ரூ. 26,00,000 குறைஞ்சு போச்சு. சவுதி அரேபியாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இந்த தடவ அதுவும் இல்ல. நைஜீரியாவுக்கு இல்ல. சீஷெல்லஸ்க்கு கார் கொஞ்சூண்டு அனுப்பிச்சிருக்கிறது. இப்படி யோசிச்சு பாருங்க. ஸ்பெயினுக்கு இப்ப இல்ல. முன்னாடி அனுப்பிச்சிருக்கிறோம். யுகேக்கு 40.40 இருந்தது. இப்ப 1. அதாவது 5, 6 காருக்குள்ள தான் போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. தௌசண்ட்ஸ் குவான்டிட்டி. இந்த அளவுக்கு தான் இருக்கு இப்ப. நம்மளுடைய இந்த ஆட்டோமொபைல் செக்டார். அப்ப ஆட்டோமொபைல் செக்டார் என்ன பண்றான்? டொமஸ்டிக் டிமாண்ட மாத்திரம் தான் அவன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறான். அதனால வாங்க வைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுவான். இப்ப ஆசை இருக்கும். ஆனா வில்லிங்னஸ் டூ பர்ச்சேஸ் வந்து வில்லிங்னஸ் டூ பர்ச்சேஸ் இருக்கும். ஆனா பையிங் பவர் இருக்காது. ஃபியூச்சர்ல அந்த நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். உடனே இஎம்ஐய போட்டு கார வாங்குன்னு வாங்கிருவான். இப்ப இந்த டொமஸ்டிக் டிமாண்ட் இவ்வளோ தூரம் போது. அப்ப அந்த ஆட்டோமொபைல் செக்டார் எவ்வளோ தூரம் குரோத் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இதே இத பழைய லெவல்ல ஒரு 2016 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோமே. இந்த 2016, 2010 ரேஞ்சுல நம்ம பார்ப்போமே. 2010 ரேஞ்சுல ஓரளவுக்கு கொஞ்சமாவது கூட இருக்கா? அன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்யூக்கே இப்படி இருக்கு. 113 இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யுஎஸ் டாலர் பிரைஸ் எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 2008, 10லாம் வந்து இதுல மாட்டிக்கிச்சு. எது அம் இண்டஸ்ட்ரி டவுன் ட்ரெண்ட்ல மாத்திக்கிச்சு. இப்ப பாருங்க 146, 163 அப்பல்லாம் இன்கிரீஸ் ஆயிருந்திருக்கு. அதுக்கு பக்கத்துலயாவது இப்ப வந்திருக்கான்னு பாருங்க. இப்ப கரண்ட்டா. அப்ப இவனோட லோக்கல் டிமாண்ட் எவ்வளோ காலத்துக்கு போகும்? இப்ப அடுத்த கொஸ்டின். ஆட்டோமொபைல் லோக்கல் டிமாண்ட் எவ்வளோ காலத்துக்கு போகும்? அப்ப புது வெஹிக்கிள் வாங்குறானோ இல்லையோ, ரீப்ளேஸ்மென்ட் தான் இருக்கும். ஈவிய உள்ள கொண்டு வந்துட்டான். இப்ப பெட்ரோல் இன்ஜின், ஈவி இன்ஜின். அப்ப ஈவியோட டிமாண்ட் தான் ரைஸ் ஆகும். பெட்ரோல் கார், டூ வீலரோட டிமாண்ட் வந்து கம்மியாகும். காரோட டிமாண்ட் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளோதான். இது ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ்ல நம்ம வந்து ஒரு அஸ்யூம் பண்றோம். அத நம்ம அதுக்கப்புறம் கம்பெனி டேட்டால போய் வெரிஃபை பண்ணணும். அது வேற பிரச்சனை. இது ஒரு பார்ட்.
அ இந்தியாவோட நம்ம வந்து எக்கனாமிக் என்விரான்மென்ட்லாம் பார்க்கணும்னா, வேர்ல்ட் பேங்கோட ஃப்ரீ டேட்டா தான் இது. டவுன்லோட் பண்ணணும். வேற ஃபர்தர் இதுக்கு வேணும்னா தான் நம்ம வந்து பைசா கட்டுற மாரி இருக்கும். இதில பாவர்ட்டி வந்து பாருங்க, என்னன்னா ஒரு பிசினஸ் உள்ள இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க, எவ்வளோ பெர்சன்ட் இன்னைக்கு ஒரு கார் ரூ. 15,00,000 ஒரு கார் போடணும்னா, ரூ. 15,00,000 மக்கள்ட்ட வாங்குவாங்கன்னா, எவ்வளோ பேர் வாங்குவாங்கங்கிறத கணக்கு எடுக்கணும்ல. அதுக்கு எக்கனாமிக் என்விரான்மென்ட்ட பார்க்கணும். இவன் வாங்குறதுக்கு பிரியம் இருக்கா, இல்லையாங்கிறத டெமோகிராஃபிக் என்விரான்மென்ட்ல பார்த்துரலாம். எக்கனாமிக் என்விரான்மென்ட்ல பார்த்தோம்னா தான் ரூ. 15,00,000 ஒரு கார் போட்டோம்னா, இவன் வாங்குவானா? மாட்டானா? அப்படிங்கிற டேட்டாஸ்க்கு வந்து அந்த கண்ட்ரியோட பாவர்ட்டி லைன், பெர் கேப்பிட்டா இன்கம், பாப்புலேஷன் எல்லாத்தையும் நம்ம தோண்டி எடுத்து, ஜிடிபி எவ்வளோ இருக்கு? பெர் கேப்பிட்டா இன்கம் எவ்வளோ இருக்கு? குரோத் எவ்வளோ இருக்கு? பேங்கோட கிரெடிட் ஸ்டேட்டஸ் எவ்வளோ தூரம் இருக்கு? கடன் கேட்டா குடுப்பாங்களா? இவ்வளோத்தையும் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ரஹென்சிவா அந்த ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ்ன்னு ஒரு சைட் இருக்கு. அந்த ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ்ல நீங்க கண்ட்ரிய செலக்ட் பண்ணி விட்டுட்டு, என்ன டேட்டா இந்த மேல இருக்கு இண்டிகேட்டர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இண்டிகேட்டர்ங்கிறத பார்த்தோம்னா, அவ்வளவும் இருக்கு. எது வேணும்னாலும் இருக்கலாம். பெர்சனல் சேவிங்ன்னு தனித்தனியா குடுத்துருக்கான் பாருங்க. பெர்சனல் சேவிங், கேஸ் எவ்வளோ யூஸ் பண்றோம்னு மொதற்கொண்டு போட்டிருக்கிறான். ஹவுஸ்ஹோல்ட் டெப்ட் இன் இது ஜிடிபி அவ்வளோத்தையும் எடுத்திருக்கிறான். ஒவ்வொன்னும் மைனிங் செக்டார், மேனுஃபேக்சரிங் செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சர்ன்னு எல்லாத்தோட ஜிடிபிய அவன் போட்டிருக்கிறான். நீங்க இதில வந்து கண்ட்ரிய செலக்ட் பண்ணிக்க வேண்டியது, இந்த பார்ட்ல எது நம்ம அசஸ் பண்ண போறோமோ, அத நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம பாட்டு இதில வந்து அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இந்த சைட்லேருந்து எடுத்த டேட்டா தான் இந்தியா கேப்பபிள்னு சொல்லிட்டு என்னுடைய முதல்ல இத ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது, நான் போட்ட வீடியோ வந்து இந்தியா கேப்பபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருப்போம். அத பேஸ் பண்ணி நம்ம பாருங்க. இதுக்கப்புறம் வந்து ஓஇசி ஆனா இது முன்னாடி ஃப்ரீ சைட்டா இருந்தது. கரண்ட் டேட்டாவே குடுத்துட்டு இருந்தான். இப்போ வந்து இவங்க வந்து பெய்டு சர்வீஸா மாறிருச்சு. ஒரு 2 வருஷம் டேட்டா பழசா கிடைக்கும். இப்ப நமக்கு வந்து 2021 டேட்டா தான் நமக்கு கிடைக்கும். இதுலயும் எல்லாமே கிடைச்சிரும். ஆனா, ரொம்ப பழசு. மந்த்லி ரிப்போர்ட்ல இருக்கக்கூடியது மாத்திரம் தான் நமக்கு புதுசா இருக்கு. இதில பாருங்களேன், எக்ஸ்போர்ட் குரோத் வந்து மைனஸ் 97 போன மந்த்த கம்பேர் பண்ணும்போது, நவம்பர் டூ போன இயர கம்பேர் பண்ணும்போது, எக்ஸ்போர்ட் குரோத் குறைஞ்சிருக்கு. இம்போர்ட்டும் பாருங்க குறைஞ்சிருக்கு. இம்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு, எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிருக்கு. எதுக்கு? இந்தியாவுக்கூடது தான். இது வந்து கரண்ட் டேட்டா. ஆனா, நம்ம ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுக்கணும்னா 2 வருஷம் பழசு தான் கிடைக்கும். அதில இந்த மாரிலாம் கிடைச்சிரும். எந்தெந்த கண்ட்ரி, எந்தெந்த செக்டார்ல நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம், நம்ம வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன செக்டார்ல எக்ஸ்போர்ட் பண்றோம், அதோட வேல்யூ என்ன, எல்லாம் நமக்கு இதில கிடைக்கும். இது ஓஇசி அப்படி ஓஇசி வேர்ல்டுன்னு இருக்கும். ஆனா 2 வருஷம் பழசு. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்தா 2 வருஷம் பழசு. மந்த்லி டேட்டால மாத்திரம் கரண்ட் மந்த் கிடைக்கும். இவங்க வந்து இந்தியன் பிராண்ட் ஈக்விட்டி ஃபவுண்டேஷன் இவங்களும் வந்து இண்டஸ்ட்ரி பத்தி எல்லா இண்டஸ்ட்ரிய பத்தியும் அவங்க ஒரு எக்கனாமிக் இது வந்து போட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கும். இந்தியன் எக்கானமி, அதில இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோடைய பாலிசி, சப்போர்ட் எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. இப்போ வந்து எக்ஸ்போர்ட்ஸ் இதில சில பிளாக்ஸ்லாம் இருக்கும். எந்தெந்த கண்ட்ரிக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம அங்க பார்த்த மாரி எங்கேயும் பார்த்துக்க முடியும். அ இது வந்து நீங்க இதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா, இந்தியன் எக்கானமில மேக் இன் இண்டியா மூலமா என்னென்னலாம் கிடைக்குது, இந்தியா பாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாரி நமக்கு வந்து சைட் வந்து டேட்டா குடுக்குது. ஒரு செக்டார் எடுத்தோம்னா, அந்த செக்டாரோடைய டோட்டலா நம்ம வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமா உள்ள போணும். அதனால தான் நான் சில செக்டார் அனாலிசிஸ்ன்னு உள்ள வந்ததுன்னா, அந்த செக்டார பத்தின இன்ட்ரோ வீடியோ போட்டுருவோம். அது எவ்வளோ தூரம் பொட்டன்ஷியலா இருக்கு, அதுக்குள்ள நம்ம எந்தெந்த கம்பெனிஸ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பார்க்க முடியும். அப்ப கம்பெனியோட டேட்டாவையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி கம்பெனிஸ வந்து எப்படி செலக்ட் பண்றோம்ன்னு பார்க்குறோம். என்விரான்மென்ட்டுக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும், டேட்டா எங்க வாங்கணும், எங்கேருந்து எடுக்கணுங்கிறதையும் பார்த்துருக்குறோம். இதுக்கு அடுத்து அந்த கம்பெனியோட டிமாண்ட், அனாலிசிஸ் இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ல பர்ட்டிகுலரா மேனேஜ்மென்ட் டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸ்ன்னு ஒரு சாப்டர் இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா, குளோபல் என்விரான்மென்ட் இங்க எல்லாம் பார்த்தது எல்லாத்தையும் இங்க போட்டிருப்பான். அதுக்கப்புறமா பர்ட்டிகுலரா இந்த செக்டாருக்கு என்ன டிமாண்ட் இருக்கு. இதில நாங்க வந்து எ இத அச்சீவ் பண்றதுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜிலாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னுங்கிற டீட்டெயில்ஸ வந்து போட்டிருப்பாங்க. நீங்க முடிஞ்சா ஐடிசியோட ஆனுவல் ரிப்போர்ட் இந்த இன்வெஸ்டார் ரிலேஷன்ஸ்ல போனோம்னா ஆனுவல் ரிப்போர்ட் வரும். ஆனுவல் ரிப்போர்ட்ட டவுன்லோட் பண்ணி பர்ட்டிகுலரா
இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் டிஸ்கஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் 2023 எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஆனுவல் ரிப்போர்ட்ல மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் வந்து 76 பேஜ்ல ஆரம்பிக்குது. அதாவது பிடிஎஃப் பேஜ்ல 76ல ஆரம்பிக்குது. உண்மையான பேஜ் 38வது பேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஒரு செக்டார் அனாலிசிஸ், கம்பெனி அனாலிசிஸ் பண்ணும்போது, எந்த கம்பெனி நமக்கு சூட் ஆகுதோ, அந்த கம்பெனி நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். அநேகமா டாபிக்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது ரொம்ப பெருசா 4 மணி நேரம், 5 மணி நேரம் 1 வீக் டாபிக்கா அதாவது 4 மணி நேரம் பேச வேண்டியத நம்ம ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள நம்ம பேசக்கூடியது வந்திருக்கிறோம். இதில நான் வந்து உங்களுக்கு சஜஷன் குடுக்கக்கூடிய பிராக்டிஸ் ஃபார் ஸ்கில் டெவலப்மென்ட் என்னன்னாக்க, இந்தியன் எக்கானமில டெமோகிராஃபிக் சர்வேல என்ன இருக்குங்கிற டேட்டாவ செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்கனாமிக் அண்ட் டெமோகிராஃபிக் சர்வே என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரிய செலக்ட் பண்ணிட்டு, அந்த இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் குரோத்த பத்தி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்களே பாருங்க. அப்புறம் ஒரு பர்ட்டிகுலரா ஒரு கம்பெனிய செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த கம்பெனியோட டிமாண்ட் அந்த இண்டஸ்ட்ரியிலேயே வித்தின் தட்லயே தான் இருக்கணும். டயர் கம்பெனி ஆட்டோமொபைல்னு எடுத்து டயர எடுத்தீங்கன்னா, டயர் அப்படி தான் நம்ம போணும். இது வேற, அது வேறயா நம்ம பார்க்கக்கூடாது. பார்த்தோம்னா ஒரு புரிதல் கிடைக்காது. ஒரு செக்டார், அந்த செக்டார் வித்தின் த செக்டாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதெல்லாம் எடுத்துக்கங்க. உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ எனக்கு கமெண்ட்ல போடுங்க. இதில ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நீங்க அதில ஏதாவது என்னுடைய வீடியோ எய்டு தேவைப்படுதுனாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் எவ்வளோ சீக்கிரமா ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்றேன். ஸ்கில் டெவலப்மென்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸு இந்த மாரி சைட்லலாம் போயிட்டு, இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இது புரிய ஆரம்பிச்சுரும். அவ்வளோதான். மேட்டர் ஆஃப் டைம் தான். பட் யாருக்கும் புரியாம போறதில்ல. அதுக்காக ஃபுல்லா நீங்க வந்து ரிப்போர்ட்ட ஃபுல்லா மேனேஜ்மென்ட் டிஸ்கஷன் ஃபுல்லாலாம் படிக்க வேண்டியதில்ல. நீங்க முதல் தடவ படிங்க. அதுக்கப்புறம் எங்க போய் என்ன பாயிண்ட்ட பிக் பண்ணணுமோ, அத மாத்திரம் கண்ணு போகும். அதுவும் ரீடிங் இஸ் எ ஸ்கில். இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில நம்ம சந்திக்கிறோம். அப்படிங்கிறது நம்ம பேசின தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். உதவி இதா பிரயோஜனமா இருக்கும்னே நம்புறேன். அப்படி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். உங்களுடைய அன்புக்கும், ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. அன்பர்களுக்கெல்லாம் நன்றி. நண்பர்களுக்கெல்லாம் நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் பாஸ். நீங்க யாருக்கும் இந்த வீடியோ ஒர்த்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க யாருக்கும் ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.